பணியும் தொடர்ந்து செயல்பட, அதாவது பொருளாதாரத்திலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, எல்லாம் கிடைக்க எல்லா இறைவனை வந்து கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் நன்றி. தமிழ்நாடு ஊரக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமூக சேவைகளின் சார்பாக 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு பேசியிருக்கிற இலவச பெண்கள் டெய்லரிங் பயிற்சி கொடுக்குற பெண்கள் சான்றிதழ்களுக்காக வரக்கூடிய நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுப்பு வழங்கணும். இந்த நிகழ்ச்சியை தொகுப்பு வழங்கும்போது நிகழ்ச்சியின் ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக பல வேலைப்பணிகள் இருந்தாலும் அரசு பணிகள் இருந்து எங்களுக்கும் பல சமயங்களில் தொடர்ச்சியாக எங்களோட ஒரு 5 ஆண்டு உங்கள் பயணித்து உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அது வந்து எந்த புரோகிராமாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ரத்ததான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது ஒரு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி சார்ந்ததாக இருந்தாலும் சரி, சமூக தொடர்ச்சியாக உறுதுணையாக வரக்கூடிய கவிதா மேடம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை மேடம் சிம்பிளாக பண்ணதாக பிளான் பண்ணியிருக்கோம். நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கறதுக்கு அண்ணன் இப்போ பைபாஸில் செஞ்சாங்க. நம்மளுடைய ரொம்ப அண்ணன் கோவிலா முகேசன், அதாவது வரியவர்கள் வழிகாட்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு சமூக பணிகள் எந்த ஒரு சமூக பணியால் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எங்களுக்கும் நாங்கள் செய்ய எங்களை மாதிரி தன்னார்வ அமைப்புகளுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்து இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சோசியல் மீடியா டூயல் நியூஸ்னு சொல்லி அது மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய பணிகளையும் சொல்லி முன்னெடுத்து மக்களுக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய பணிகளை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் அரசு சார்ந்த எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு சான்றிதழ் வாங்குறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இது மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமை சான்றிதழ் இல்லைங்களா, வருமான சான்றிதழ், இந்த மாதிரி இதை செஞ்சு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நாளும் அந்தருக்கு ஒரு உதவி செஞ்சு நிறையா ஏரியாவில் பணிகள் பண்ணியிருக்காங்க. ஏழைகளுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உலகம் அண்ணன் ஒரு நிகழ்ச்சி வந்து வந்திருக்காங்க. திடீர்னு இப்போ கூட்டம் உடனே வந்து அலைப்பழித்து வந்திருக்காங்க. அண்ணலுக்கு நான் கேள்வி அவர்களும் வந்து தங்கராஜன் அவங்களும் இந்த நிகழ்ச்சி வந்திருக்காங்க. வரிய வழிகாட்டி கூட சேர்ந்து பயணிக்கக்கூடியவர் அவரோட சமூக பண்ணுறாரு. இப்படி நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 3 சிறப்புகள் வந்து சிறப்பிக்க வந்திருக்காங்க. இதை தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து வரவேற்பு கொடுக்கிற எங்களுடைய ட்ரீஸ் ஃபவுண்டேஷனுடைய பொருளாளர் பேராசிரியர் சீதாராமன் தமிழ் அவர்களுக்கு இதுக்கு அடுத்து மருத்துவ சேவை ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் தன்னார்வ அமைப்போட மருத்துவ சேவை ஒருங்கிணைப்பாளராக ரஹ்மான் ராஜா ரஹ்மான் அவர்கள் இருந்தார். அவங்க மருத்துவ சார்ந்த நிறையா கஷ்டப்படும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு. மருத்துவ சார்ந்த உதவிகளை தொடர்ச்சியாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அதை செஞ்சு கொடுத்து அவரும் சிறப்பாக 4 வருஷமாக அவங்க கூட செஞ்சுருக்காரு. அவரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறதுல கொடுக்குறாரு. இதில் முக்கியமான விஷயங்களில் முன்னெடுக்கக்கூடிய வருஷம் இந்த சான்றிதழ் நான் கொடுக்குறதுல வந்து ரொம்ப பெருமை வரும். 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் தாமதமானாலும் சிறப்பான முறையில் நீங்கள் சான்றிதழை சிறப்பான பணி செய்யக்கூடியவங்க மூலமாக நீங்கள் பெற போகிறீங்கன்னு நினச்சி நாங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறோம். இப்போ அடுத்தபடியாக வரவேற்புரை சீதாராமன் சார் ட்ரீஸ் ஃபவுண்டேஷனுடைய பொருளாளர் அவர்களுக்கு வரவேற்பு. கல்வி பயின்ற தாய்மார்கள் சகோதர சகோதரிகளுடைய மாணவர்கள் இந்த சாதனை நிகழ்ச்சி முதலாவதாக என்னுடைய அழைப்புகளை ஏற்று வழி கொண்டிருக்கிறேன். நான் பகுதியினுடைய கிராம நிர்வாகம் கவிதா அவர்களுக்கு இந்த குடும்பம் சார்பாக வருகை அடுத்தபடியாக இவரையெல்லாம் சமூக நல்லிணக்கத்தை சரியான பாதுகாக்கக்கூடிய குட் நியூஸ் என்றாலே உலகம் முழுவதும் இன்றைக்கு சரியான நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சரியான அந்த தகவலை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சமூக பாதுகாப்பு கட்டத்தில் முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. அதை சரியாக முறைப்படுத்தி செய்யக்கூடிய என்னுடைய சகோதரர் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வருமானங்கள் அடுத்தபடியாக கண்டராசு அவர்களுக்கு இந்த மாலை நேரத்தில் எல்லோரும் சமமாக வருகிறது. அடுத்து கிறிஸ்துவ சார்ந்தவர்கள் மற்ற இதனை சரியாக இருக்கிறவரை பங்காய்வு இருக்கக்கூடிய அவர்களையும் வருகிறவர்கள் விவசாயம் அவர்களையும் வருகிறவர்கள் இது வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்
சார்பாக வருவாங்க வாக்குறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அட்வான்ஸ் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து அட்வான்ஸ் இருக்கோம். நாளைக்கு நாங்கள் ஒரு பாடல் வந்து சுதந்திர தினத்தை பற்றி எழுதியிருக்கோம். மது ஒழிப்பு விழிப்புணர்வு பாடல் வந்து டிஎம் டெலிவிஷன் பாருங்க. இப்போ இது வந்து எங்களை பற்றி சொல்றதுக்கு நம்ம வரல. இந்த விஷயத்தை வந்து இவங்க தான் நடத்தணும்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் அது நடக்காது. யார் நினைச்சா நடக்கும்? இறைவன் நினைச்சாலும் மட்டும்தான் நடக்கும். அப்போ இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த ஒரு முகாமை ஏற்பாடு பண்ணி இதை கொண்டு வர்றத தம்பி ரியாஸுக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுத்தா இறைவனுக்கு வந்து நம்ம முதல் நன்றியை எடுத்துக்குவோம். தம்பி வந்து ரியாஸ் வந்து எங்களை எத்தனை வயசுக்கு இளையவர். நாங்கள் வந்து எப்போ எந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டோமோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாரு. அவருக்கு வந்து பொதுமக்கள் இப்போ எல்லாருமே வந்து ஒரு 100 ரூபா சம்பாதிச்சோம்னா அந்த 100 ரூபாயை வச்சு நம்ம வந்து அடுத்து எப்படி வந்து 200 ரூபாய் ஆக்கலாம் 300 ரூபாய் ஆக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் தம்பியை பொறுத்த அளவுக்கு வந்து 100 ரூபா இருந்துச்சுன்னா 5 ரூபா தானே சாப்பிட முடியும். இன்னொரு 10 ரூபா இருந்தால் 6 பேருக்கு கொடுக்கலாமே. அந்த மாதிரி வந்து ஒரு உதவக்கூடிய ஒரு சிந்தனை படைச்சவர் தம்பி ரியாஸ். அதுபோக வந்து நம்ம பட்டுமலைக்கு வந்து மாலை போட்டு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு வந்து வருஷம் போவாங்க. அப்போ அவர் வந்து எங்கே இருந்தாருன்னு தெரியல. அப்போ பட்டுமலைக்கு வந்து சைக்கிளில் போகிறவங்கள நம்ம வந்து தண்ணி தாகத்தோடு போவாங்க. அப்போ வந்து இறை அன்பை பெற போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம இதை பண்ணணுன்றாங்க. எங்கே இருந்தால் வந்தாலும் தெரியல. அப்போ துர்க்கமேட்டோட சின்ன துர்க்கமேட்டோட பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி பாக்கெட்டு அவங்களுக்கு துண்டு இதெல்லாம் கொண்டு வர்றாரு. என்ன தம்பி எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா அப்போ அவரே சொல்கிறாரு எனக்கே தெரியலை. ஆனால் இந்த துண்டு இந்த பிஸ்கட்டு இந்த தண்ணியெல்லாம் கிடச்சி இவங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு வந்து யோசித்தேன். ஆனால் எல்லாம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அதையும் கொடுத்து அதை போட்டுக்கிறோம். அதேமாதிரி வந்து இந்த தன்னார்வ அறக்கட்டளை மூலமாக வந்து இவர் வந்து பண்ணுறதை கட்டணும் தனியாக வந்து அதிகமாக பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா இப்போ அந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்குலாம் தெரியும் நோன்பு நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த பெருநாள் நோன்புல வந்து எல்லாருமே வந்து அதை இந்துவாக இருக்கட்டும் கிருஷ்ணாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தன்னுடைய உணவை வந்து பகிர்ந்து கொடுக்குற ஒரு நாள்னு சொல்லி அந்த இஸ்லாத்தில் சொல்லுவாங்க. அந்த நாளில் வந்து யாருமே பச்சை உணவுக்காக எல்லாருமே கொடுத்தாங்க. அதில் வந்து 30 நாள் எத்தனை நாள் நோன்பு இருந்தாங்க அத்தனை நாளும் எல்லாருக்குமே அந்த மகர் சாப்பாடு கொடுத்ததுல முன்னிலை வைக்கிறது வந்து தம்பி ரியாஸ் கொடுத்தாரு. அது அந்த அதிகாரி அவர் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பாடு கொண்டு வந்துருக்க மாட்டோம். அவர் அந்த மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அந்த காலையில் 3 மணிக்கு அந்த பணியிலேயே எந்திரிச்சு வந்ததை நான் கூட வந்து பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து இப்போ அவர் வந்து நான் புகழ்ச்சி பண்ணலை. அவர் செஞ்ச செயலை சொல்கிறேன். அவருக்கு வந்து இது போல் வந்து இறை வந்து இன்னும் பல விஷயங்கள் சொன்னேன். அதுபோல் இப்போ இந்த பெண்களுக்காக இருக்கட்டும். இப்போ நான் வந்து தம்பி இது மாதிரி அவருக்கு ஒருத்தருக்கு பிளட்டு தேவை அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம குரூப்லேயே ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லி தம்பி ரகுமான சொன்னார். அப்போ இது மாதிரி வந்து அவர் பாருங்க அவர் செய்கிற பணிக்காக அவர் ஆளுகளை தேடி போகவே தேவையில்லை. இப்போ இந்த விஷயம் வந்து நடக்கிறதே எனக்கு தெரியாது. தம்பி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குது அதை நாளைக்கு சுதந்திர தினம் தம்பிட்டு என்ன கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து ப்ரோக்ராம் அதிகமாக இருக்குது. தம்பியோட நிகழ்வு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒளிபரப்புறதுக்காக கேட்போம். ஏன்னா 10 நிமிஷத்தில் வந்து நம்ம நடத்த போகிறோம். அதுக்கு வந்து மரியாதைக்குரிய கவிதா மேடம் ஒரு மேடம் வந்து வந்துருக்காங்க. அப்போ சரி மேடம் வந்துன்னா இந்த மேடத்தை பற்றி உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியாது இல்லை. நான் வந்து ஒரு சில வரும் மேடம் வந்து கிராம நிர்வாக அலுவலராக இருக்காங்க. இவங்க வந்து இப்போ தம்பி எப்படி பொது சேவையில் இருக்கிறாரோ அதேமாதிரி அந்த அம்மா மேடம் வந்து எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும். இந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா இந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட கூட ஃபோன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அவங்க வாங்குற வரையில் வந்து முழுமுயற்சி எடுப்பாங்க. அதுபோக வந்து யார்கிட்டையுமே வந்து 1 ரூபா கூட வந்து எனக்கு வந்து என்னதை பண்ணு நான் உனக்கு வேலை பண்ணி தருன்னு சொல்லி அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இது போக வந்து இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள்லாம் மதுவில் வந்து இறந்து போகிறாங்க விபத்தில் ஆகி. அப்போ குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம மட்டும் வந்து பிழைச்சா பத்தாது. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணுன்றதுக்காக அவங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து தந்தைய தினம் அப்படின்ற ஒரு டிவி அந்த யூடியூப்போட சீரியல் எடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அந்த கவிதாவோடவே அப்படி எடுத்து ஒரு பையன் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மரணிச்சுட்டாருன்னா அந்த குடும்பம் எவ்வளோ சிறந்துடும் அப்படின்றத எடுத்துக்காட்டு அவங்களுடைய சொந்த பணத்தை வந்து செலவழித்து
யூடியூப்லாம் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து அதாவது தன்னெழுச்சியா வந்து ஒரு உதவி செய்கிறவங்க அந்த மாதிரி ஒரு மேடம் இன்னைக்கு வந்துட்டாங்கன்னு, சரி தம்பி அப்போ நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ அவருக்கும் அந்த மேடத்துக்கும் அதே போல் வந்து உதவிக்கு வந்து நம்ம வந்து பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். ரத்தம் நம்ம உடம்புல போடுறது, அப்போ அது உயிரே கொடுக்குற மாதிரி அந்த தொழில் பண்ணுற தம்பி ரகுமான் வந்துருக்காரு. இப்போ இதில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பணிகளை வந்து செய்கிறாங்க. ஆனால் வந்து உங்களுக்குள்ளேயும் இந்த உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களை தடுத்திருக்கோம், இல்லாட்டி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் இறைவனை வேண்டிக்கங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் உங்கள் மூலமாக, அதாவது நீங்கள் நடந்தாட்டியே உங்கள் மூலமாக இறைவன் நடத்தி காட்டுவார். அதுபோக வந்து இந்த பீஸ் ஃபவுண்டேஷனில் வந்து தன்னை அர்ப்பணித்து வேலை செய்கிற நம்ம பாளைய காக்கி கத்தராதர் கல்லூரியில் வேலை செய்கிற மரியாதைக்குரிய அருணேஷ் அவர்கள் வந்து சீதாராமன் வந்து கல்லூரியில் வேலை செஞ்சாலும் இதில் வந்து முழு நேர பங்களிப்பை வந்து எல்லா வேலையுமே செஞ்சுருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவித்து சுதந்திர நல்வாழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம். இது போக வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கானது படிப்புக்கானது எல்லாத்துக்குமே எந்த சூழ்நிலையும் ஏதாவது போகுதுன்னா தம்பியை வந்து 2 4 நாள் அன்றைக்கி வெள்ள கொடுத்தாங்க. அந்த ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம இஸ்லாத்திலே வந்து இஸ்லாத்தில் நான் இஸ்லாத்தை மட்டும் சொல்கிறேன் நினைக்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். இஸ்லாத்துக்கு வந்து 3% இடஒதுக்கீடு இருக்குது அரசு வேலைவாய்ப்பு. அப்போ அதில் வந்து நம்ம வந்து இஸ்லாத்திலே கணவரை இழந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு கணவரை கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சான்றுனா, இப்போ அம்மா மாதிரி உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த கணவனால் கைவிடப்பட்டது, அதுக்கடுத்து வந்து ஆதரவற்ற உதவி, அந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்கிட்டோம்னா அரசு பணியில் வந்து சேர்றதுக்கு முன்னுரிமை. இப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் வந்து நம்ம சர்ச்சில் அப்போ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் தேடிது நம்ம ட்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாங்க. அவங்களே கூப்பிட்டு வந்து மேடத்தை வந்து பேச வைக்கிற மாதிரி நினச்சோம். அவங்களாம் வந்து ஒரு புரட்சி அதான் இந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ அது நீங்களும் இதில் வந்து யாருமே நமக்கு இல்லையே அப்படின்றத சொல்லி ஒரு இது வந்துடக்கூடாது. தம்பி ரியாஸ் மூலமாக இறைவன் வந்து அந்த சேவை கொண்டு வந்து இறைவனை இருக்குவோம். அந்த தம்பி ரியாஸுக்கு இன்னைக்கு வந்து வரிகளில் வழியாட்டி சார்பாங்க ஒரு மரியாதை செலுத்தலாம்னு சொல்லி எங்கள் வரிகளில் வழியாட்டி சார்பாக வந்து தங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு அதாவது எத்தனையோ நிர்வாகங்கள் இருந்தாலும் தம்பிக்கு வரிகளில் வழியாட்டி சார்பாகவும் ஜீவன் பேரணி சார்பாகவும் மனமார்ந்த இறைவனுடைய அந்த இல்லை வந்து அவர் மரியாதைகள் வெளியிட்டு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அவங்க நிறைவான ஆர்வத்தை அதுபோல் வந்து இந்துக்களாக இருக்கட்டும், கிருஷ்ணாக இருக்கட்டும், அவங்களும் தனித்தனி லெவலில் இருக்குது. இதை வந்து நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் நீங்கள் உங்களுக்கு இல்லாட்டி உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க மூலமான தம்பிகிட்ட வந்து ரியாஸ் நம்பரை வாங்கிடுங்க. இப்போ வந்து தம்பிக்கு வந்து கிராம நிர்வாகம் வந்து 95 பேர்த்துக்குமே அவங்க முழுமையானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வேலையை நேர்மையாக செய்கிறாங்க. லஞ்சம் தவிர நெஞ்சை நிமிர்ந்து தான் அவங்க எழுதி போட்டிருப்பாங்க. ஐஏஎஸ் சகாயத்துடைய வழிகாட்டுதல்லாம் அவங்க நிறையா போய்கிட்டு இருக்காங்க. நேர்மையான முறையில் பணி செய்கிறாங்க. நிறைய இடத்துல அவங்க வந்து எதிர்ப்பு சம்பாதிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அது காரணம் என்னன்னா அவங்க அவங்க நேர்மையாக இருக்கிறனால எதிர்ப்பு. அப்படி துணிச்சலாக ஒரு பெண்ணு வந்து எந்த ஒரு இது வந்தாலும் கரெக்டாக நான் பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. நாங்கள் டிஎன்பிசி கிளாஸ் இந்த குரூப் 4 விஓக்கெலாம் வந்து எப்போ கிளாஸ் ஒரு ஆரம்பித்தாலும் அவங்கள தான் உங்களுக்கு இது பண்ணும். ஏன்னா நிறையா பெண்ணுக்கு அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. அவங்க வந்து 40 வயசுலேயும் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நிறைய இடத்துல சொல்லுவாங்க. படித்தா முயற்சி வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இது நேர்மையாக செயல்படுறாங்க. நிறையா பன்முக திறமையாளர் அவங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், குறும்படங்கள்லாம் எடுப்பாங்க. நிறையா இது பண்ணிக்கிறாங்க. தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து ஒரு 5-6 வருஷமாக எங்களோட பயணிச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் எந்த இது கூப்பிட்டாலும் மறுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா 5 மணிக்கு நிகழ்ச்சி 4 மணிக்கு போன் கூட கூட வந்தக்கூடிய ஒரு இந்த மேலே நல்லா ஒரு அன்பாக உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்கள எங்கள் சில பேர் வந்து எங்களை சொல்லுவாங்க, புதுனை கவிதாமனவே கூப்பிடுறீங்கன்னு. நாங்கள் கூப்பிட்டு செய்வோம் அப்படின்னு அவங்களையும் சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தவங்களே திரும்ப திரும்ப கூப்பிடுவோம். எதுக்குன்னு சில பேர் கேட்பாங்களே ஆள் இருக்காங்க, ஆனால் எல்லாரும் கவிதாமனமாக இருக்க முடியுமா? அதுதான் எங்களுக்கு பிடிச்சது. அவங்கள மாதிரி இருக்கவங்கள வந்து இந்த நிகழ்ச்சிக்கான பெண்கள் இன்னும் 3 பேர் உங்களுக்கு 4 பேர் சட்டிக்குவாங்க போகிறாங்க. ஆனால் ஆரம்பிக்கிறது அவங்கள வச்சு தான் கொடுக்கணும். நிறைய விஷயம் பண்ணியிருக்கோங்க. சென்று அனைவருக்கும் அவங்க வந்தாங்க. இதில் முதல் நிகழ்ச்சி 2ஆம் நிகழ்ச்சியாக பெண்கள் தைரியம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு அவங்க கூப்பிட்டுருக்கோம். அவங்க வந்தது சிறப்பு, நீங்கள் அவங்க கையால் சான்றிதழ் வாங்குறது சிறப்பு. அதை சொல்லி இந்த நேரத்தில் அவங்கள வாழ்த்துறோம் அந்த மாதிரி கேட்குறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஐயா சொன்னதெல்லாம் வந்து நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். அதை வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்கிறத விட இன்னும் என்ன செய்யணும்
இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து 79வது சுதந்திர தினம் நாளைக்கு. இந்த சுதந்திரத்தை வாங்குறதுக்கு நம்ம நாட்டில் எத்தனை பேர் ரத்த செஞ்சிருப்பாங்க. பெண்களும் நிறையா பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்களெல்லாம் நினைவு கூறுவோம். இந்த சுதந்திரம் நமக்கு எதுக்காக வந்துச்சு, இந்த சுதந்திரம் நம்ம எதுக்காக வந்துச்சு. அப்போ இந்த ட்ரீஸ் அகாடமி எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கரெக்டாக ஒரு 2017 நினைச்சு பார்க்குறேன். அப்போ வந்து ட்ரீஸ் அகாடமி அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நான் உத்தம பாளையத்தில் வியோ மாட்டேன் கூப்பிட்றாரு. அப்போ இருந்து அதே அந்த ட்ரீஸ் அகாடமியில் வந்து ரியாஸ் மட்டும் என்கிட்ட பேசுவார். மற்றவங்க தான் வந்து இங்கே வந்து தெரியும். ஆனால் எல்லாருமே சேர்ந்து தான் ட்ரீஸ் அகாடமி. ரியாஸ் வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இது பண்ணுவார். எத்தனையோ பேரை இப்போ நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியுது. இது மாதிரி நிறைய பேட்ச், அதாவது எத்தனையோ பேட்ச் கம்ப்யூட்டர் கற்றுருக்காங்க, அழகு கடை கற்றுருக்காங்க, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பெண்களுக்கு இப்போ எம்எஸ்சி எம்பில் படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு கூட வீட்டில் இருக்க பெண்கள் இருக்காங்க. வீட்டில் இருக்க ஆனால் அந்த எந்த படிப்பை படிக்காம கூட இந்த கோர்ஸை படிச்சுட்டு சம்பாரிச்சு கொடுக்குற பெண்கள் இருக்காங்க. நமக்கு எது முக்கியம்? சாப்பாடு முக்கியமா, சங்கம் முக்கியமான, நமக்கு எது முக்கியம்? சாப்பாடு முக்கியம். அது மாதிரி நமக்கு வருமானம் தான் முக்கியம். இன்னைக்கு வந்து கையில் நம்ம 10 காசு பெண்கள் கையில் சம்பாதிக்கணும். அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தொழில் கல்வியை, அதாவது பாலிடெக்னிக்ல போய் படிக்க வேண்டியது, ஐடியில் போய் படிக்க வேண்டியது, இதெல்லாம் வந்து ஒரு இலவசமாக யார் கொடுப்பா? நம்ம இன்னைக்கு இலவசமாக யார் கொடுப்பா? கொடுக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டில் கூட நம்மளால ஒரு உரிமையாக கூட எதையுமே நம்ம கேட்க முடியல. ஒரு சேலை எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் கூட இது தீபாவளி வரட்டும், ஆடிக்கு தள்ளுபடி போட்டுட்டாங்க, ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுங்களேன், நான் போய் ஒரு 4 சேலை எடுத்து நமக்கு ஆசையாக இருக்கும். மனசுக்குள்ள ஆசையாக தெரியும். எல்லாரும் ஆடியில் போய் தள்ளுபடிக்கு சேலை எடுத்துகிட்டு வராங்க, ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம பெண்கள் மனசுக்குள்ள நமக்கு ஆனால் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை கருதி நம்மளே வேணாம்னு நினச்சிக்குவோம். ஆனால் நமக்கு கைத்தொழில் ஒன்று நம்ம கற்றுக்கணும்னா நம்ம ஒரு வருமானம் செஞ்சுட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய விருப்பங்களையும் சரி நம்மளும் போய் ஒரு 2 சேலை எடுத்துக்கலாம், நம்ம சொந்த செலவில் நம்ம வீட்டுக்காரன் இது பண்ணாமல் அவருக்கு கூட 2 ஷர்ட் எடுத்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடியது தான் இந்த கைத்தொழில். இந்த மாதிரி தையல் பயிற்சி இது மாதிரி எல்லாமே எத்தனையோ பெண்கள் வந்து எத்தனையோ சாதிச்சிட்டாங்க. அவங்க செய்யாத இடமே இல்லை அப்படிதான் சொல்லணும். எல்லாமே முடியும் என்றால் முடியும். எப்பயுமே இப்படிப்பட்ட அகாடமிலாம் இருக்கும்போது, அந்த ட்ரீஸ் அகாடமி இருக்கும்போது உத்தமபாளையத்தில் இருக்கிறவங்களை விட உத்தமபாளையத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்து கரெக்டாக டயத்துக்கு வந்து இங்கே கற்றுட்டு போய் நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஜாக்கெட் தைச்சு இன்னைக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுக்குறதுல தான் அதிகமான வருமானம். எத்தனையோ டிசைன் தைக்க வேண்டியது. கல்யாண ஜாக்கெட்லாம் தைச்சு கொடுக்கணும் எவ்வளோ, அதெல்லாம் முறைப்படி நீங்கள் நல்லா இங்கே கற்றுட்டு போனாலும் நீங்கள் முறைப்படி தைச்சு கொடுத்து கரெக்டான ரேட்டுக்கு, அதாவது ரேட்டுக்கு நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்களோ அங்கே போய் நீங்கள் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் தைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது அது வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு டெய்லரிங் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு டெய்லரிங் கடை வைக்கிறதுக்கு இல்லை டெய்லரிங் தொழில் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கொடுக்குது பெண்களுக்கு. அந்த இது இங்கே வாங்குற சர்டிஃபிகேட் வந்து சும்மா அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்குற சர்டிஃபிகேட்டை விட பெருசுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் அத்தனையுமே வந்து எப்படிதான் செய்கிறாங்க எனக்கு தெரியல. அதாவது கடவுளே கொடுக்குறாரு. நான் உண்மை நான்லாம் உதவி செஞ்சது இல்லை. எனக்கு இவங்களை கூப்பிட்றாரு, ஒரு கிட்டத்தட்ட வீட்டில் இருக்க துண்டு கூட இவங்க போட்டு துண்டாக இருக்கும். அதிகமாக வீட்டில் துண்டு போட்டுருவாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு நமக்கே கொஞ்சம், ஆனால் நிறைய பேர் சொல்லுவேன், நிறைய பேர் வந்து ட்ரீஸ் அகாடமிக்கு போங்க, அங்கே போய் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது அவங்க எப்படி செய்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்த ட்ரீஸ் அகாடமி இருக்கிறதுனால பெண்கள் வந்து இன்னும் நிறைய நீங்கள் போய் நீங்கள் 30 பேர் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் போய் இன்னும் போய் நிறைய பேர் சொல்லி இங்கே வந்து சேர சொல்லுங்க. நிறைய ஃபேஷன் டிசைனிங் இது நிறைய கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் படித்து நீங்கள் மென்மேலும் உயரணும். அதான் இந்த சுதந்திர தினத்தில் பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம்னா நான் இதில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை நினச்சி பாருங்க, பெண் சுதந்திரமாக இருக்க முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு வந்து இல்லாமலே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா செல்ஃபோன், இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் ஒவ்வொரு அந்த முருகேசன் சார் சொன்ன மாதிரி போதைக்கு யார் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள போய் நீங்கள் சொல்ல வேணாம். உங்கள் குழந்தைய ஸ்கூலில் படிக்குது இல்லையா, அந்த குழந்தை கரெக்டான முட்டாய் சாப்பிடுதா, நம்ம போய் ஸ்கூலுக்கு காசு கொடுத்துட்டோம், முட்டாய் வாங்கி முட்டாயிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த முட்டாய் என்ன முட்டாய் சாப்பிடுது, அது என்ன செய்யுது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆம்பளை பையனாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் 18 வயசு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி குழந்தைகளை நீங்கள் என்ன குழந்தைகளை என்ன நடந்துச்சு, கிளாஸ் என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன செஞ்சாங்க, கூட படிக்கிற பையன் என்ன செஞ்சாங்க, ஏன் வருத்தமாக இருக்க அப்படின்னு பிள்ளைகிட்ட தயவு செய்து பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப 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 குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் நிறைய பேர் மிக மிக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு. அதுக்கு காரணம் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட பேசுறது இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நீங்கள் கவனிச்சுட்டா போதும். நீங்கள் கவனிச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் சேர்த்து நீங்கள்
கவனிச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் போதை இல்லாமல் உருவாகணும். அதுக்கு வந்து அரசாங்கம் முடிவெடுக்கணும். இருந்தாலும் நம்ம ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் பொழுது நாடும் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதனால இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தணும். அதுக்கடுத்து கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய மிஷின்ஸ் கொடுப்பாங்க. எங்கள்கிட்ட வந்து கைத்து வாங்க வருவாங்க. அப்போ இந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு டெய்லரிங் படி சர்டிஃபிகேட் வச்சுக்காப்பா அப்படின்னு கேட்பேன். எனக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நான் கைத்து போட மாட்டேன். அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அதுக்கு வந்து உடனே கைத்து போட்டு கொடுப்பேன். அப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சர்டிஃபிகேட் மிக மிக வேல்யூபிள், மிக நல்ல ஒரு சர்டிஃபிகேட், இது தரமான சர்டிஃபிகேட். அதனால் நீங்கள் வந்து இங்கே படித்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ட்ரீஸ் அகாடமியில் கவிதாவுக்கு ட்ரீஸ் அகாடமி நானும் ஒருத்தர். நான் வந்து சீதாராமன் எப்படியோ அதே மாதிரி நான் வந்து சீஃப் கெஸ்டே கிடையாது. நான் வந்து ஒரு அங்கம். நான் வந்து ட்ரீஸ் அகாடமியில் ஒரு அங்கமாக இருக்கேன். அதுதான் நான் வந்து எப்போ எப்படி கூப்பிட்டாலும் ட்ரீஸ் அகாடமியில் நான் என்னுடைய வாழ்நாளில் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன். நீங்கள் கூப்பிட்டாலும் வந்து கூப்பிடலாம் வருவேன். அதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி நன்றி. சொல்கிறாங்க டிவி போர்டு சந்தோஷம். உங்களோட முன்னேற்றத்தை என்னோட வழியாற்றி அது மேடம் வந்து சில அறிவுரைகள் சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் என்னதான் டச் பண்ணாலும் உங்களுக்கு எழுதியிருக்க உங்கள் அதை ஒரு பிள்ளைகளை வழியேற்றுங்க, எல்லாம் படிக்க வைங்க. நீங்கள் இந்த சூழ்நிலையும் உங்கள் நீங்கள் தையல் கிளாஸுக்கு போனீங்கன்னா அந்த கவனம் தைச்சு ஒரு 100 ரூபாய்க்கு தைக்கிறவங்க 5 ரூபாய்க்கு தைக்கிறாங்க. ஏன்னா கல்யாண சார் நான் மேலே சொல்லும் போல அவங்க உங்களுக்கு ஒரு சாரு நம்ம பயிற்சி பயிற்சி செய்கிறாங்களா, இது வந்து பெண்கள் ஒன்று முட்டி அவர் தமிழ்நாடு ஊரக கல்வி மற்றும் விளையாட்டு சமூக சேவைகளுமே ஆரம்பிச்சு அதன் மூலமாக இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி, அரசு போட்டித் தேர்வுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி TNPSC வந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஃப்ரீ டியூஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் நடத்தி இதெல்லாம் பண்ணிக்கிருக்கோம். கல்வி சார்ந்து அதிகமாக பண்ணிக்கிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 1300 பேருக்கு மேலே கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃப்ரீயாக அனுப்பியிருக்கோம். அது எல்லாருமே வருவாங்க. பாளையம் காலேஜு, ஊரில் இருக்க பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் இந்த அளவுக்கு கலந்து வரும். இதில் இருந்து இப்போ தையல் பயிற்சி 2020 முதல்ல ஆரம்பித்தோம். அதுலேயே ஒரு 120 பேருக்கு ஃப்ரீயாக உங்களோட சேர்ந்து வரிசையாக பயிற்சி. அதில் அவங்களுமே வந்து 120 பேருக்கு பயனடைஞ்சிருக்காங்க. இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா லீவு போட்டுருவாங்க. அதில் தான் எங்களுக்கு ஒரு சின்ன சேனல் தான் கண்டிப்பாக வந்துருக்கோம். அதை நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கிறாங்கன்னா இந்த வீருக்கு நாங்கள் வந்து TNPSC ஒரு 150 பேருக்கு 2022 நடத்தினோம். அதில் ஒரு 4 பேர் பாஸ் பண்ணாங்க. குரூப் 2 மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. குரூப் 4 2 பேர் போயிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன முயற்சி சனி ஞாயிறு கிளாஸ் தான் நடக்கும். ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸ் பண்ணி நடத்தலை. பல சிரமங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தவங்களுக்கு இடம் போய் கேட்டு ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி நிகழ்ச்சியெல்லாம் ரெடி பண்ணுறப்போ கொரோனாட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நடுவில் இதெல்லாம் நடத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். இப்போ வரைக்கும் ஃப்ரீ தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 6-7 வருஷமாகவே அதில் தான் 1200 மாணவ மாணவிகள் வந்து பயனடைஞ்சாங்க. கத்தராத்தூர் காலேஜில் படிக்கிற மாணவர் இருப்பாங்க, அரசு பள்ளி மாணவர் இருப்பாங்க, இந்த சுற்றுவட்டார பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி போய்க்கு கல்வி சார் நிறையா இருக்கு. உயர்கல்விக்கு தொடர்ச்சியாக உதவி செய்யணும். இப்போ BE, BTech இந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் அப்பா அம்மா அதெல்லாம் ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக படிக்க வச்சு கத்தராத்தூர் ஃபீஸ் கட்டி ஃபீஸ் டெஸ்ட் மூலமாக படிக்க வச்சுருக்கோம். போன வருஷம் ஒரு 25 பேர், அதுக்கு மேலே 25 பேர், அதுக்கு மேலே இப்படி வரிசையாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ சீட் நாங்கள் இலவச உயர்கல்வி வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபீஸ் டெஸ்ட் மூலமாக. இந்த வருஷம் ஒரு 20 பேருக்கு மேலே முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்து அவங்க கல்வியை தொடர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தவிர்த்து சாப்பாடு ஆதரவற்றவங்களுக்கு 2 முதியோர்கள் இருக்குது. கொரோனா காலத்தில் வந்து பசியெல்லாம் உத்தமபாளையம் ஆரம்பிச்சு அது மூலமாக சாப்பாடு கொடுத்துருக்கோம். உத்தமபாளையத்தில் யார் பசியோடு இருக்கிறாங்க ஒரு நோக்கத்துக்காக ரோடு பஸ் ஸ்டாண்டு இந்த சைடு இருக்கவங்க யாருன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊரில் யாரும் அவ்வளோ இல்லை. நாங்கள் சர்வே பண்ணி பார்த்து ஆனால் ஹோம் உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். சில பேர் வீடு இருந்தும் கஷ்டப்படுறாங்க. வீடு சொல்ல முடியாது. சாப்பாடு தேவை இருக்கும், மளிகை ஜாமான் தேவை இருந்தாலும் செஞ்செல்லாம் சொல்லி காட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பணிகள்லாம் செய்கிறோம். இது யாருக்கு அடுத்து தேவை இருந்தால் அதை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக சொல்லுவோம். அந்த மாதிரி உணவு சார்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மருத்துவ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மருத்துவம் சார்ந்து ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரத்த தானம் அவசரத்துக்கு யாருக்கு ரத்தம் தேவைன்னா உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். 10 நாளைக்கு முன்னாடி கூட அரசு மருத்துவம் ஒரு மாதம் இருக்கணும். இப்படி ரத்தம் மட்டும் பசுமை சார்ந்த மரக்கன்றது அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி தொடர்ச்சியாக விழிப்புணர்வு மக்கள் தேவை விழிப்புணர்வு எல்லாமே பண்ணிக்கிறோம். அமைப்பு மூலமாக என்ன முடியுமோ பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து நம்ம மதம் பார்த்தோ ஜாதி பார்த்தோ அந்த மாதிரி கிடையாது. ஒரு மனிதனுக்கு ரத்தம் இப்படி ஏறத்துக்கு இவங்களுக்கு இருந்தால் அவங்க ரத்தம் ஏன் குரூப் மட்டும் மேட்சாக தான் போகணும். அவங்க ஹிந்து நான் முஸ்லீமே ஒரு கிறிஸ்டின் அப்படிலாம் இல்லாமல் பீஸ் அமைப்பில் எல்லாருக்கும் ரத்தம் மாதிரி நாங்கள் செயல்பட்டுருக்கோம். எங்கள் அமைப்புலேயே பார்த்தீங்கன்னா 3 பேர் 3 குரூப்பு
தலைவராக ஒரு முஸ்லீம் இருக்காரு, செயலாளராக ஒரு முஸ்லீம் இருக்காரு, பொருளாளராக ஒரு இந்து சார்பர் இருக்காரு. அதனால் நாங்கள் மதம் பார்த்து யாரும் இது செய்ய கிடையாது. எல்லாருமே சகோதரத்துவமே சகோதரிகளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிறோம். இப்போ கூட வந்து ரீசெண்டாக 78 பேருக்கு ஃப்ரீயாக 78 சுதந்திரம் விட்டு டெய்லரிங்கு, ஆரி ஒர்க்கு, கம்ப்யூட்டர் பயிற்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் போய் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும். நல்லா இருக்கவங்க ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க கூட சொன்ன வேணாம். கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, இப்போ ஒரு விதவையாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க தையல் கற்றுக்கிட்டா கைத்தொழில் இருக்கணும். அவங்களுக்கு தேவையான மிஷினை கூட அதுவும் வாங்க முடியாதுன்னா அது கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி முடியாதவங்க கணவரால் கைவிடக்கூடாது, கணவர் அவங்களுக்கு எல்லாருக்கும் செய்ய முடியாது, ஃபிட்னஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்படியே செய்ய தகுதியான நபர்களை நாங்கள் பார்த்து அடையாளம் வந்து செஞ்சு தருவோம். இந்த மாதிரி உதவி பண்ணிக்கிறோம். இந்த 78 பேர் பயிற்சியுமே அப்படியே தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்பா அம்மா இல்லாத கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருவோம். தொடர்ச்சி வருஷமெல்லாம் ஃப்ரீ தான். அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இல்லையே இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துருவோம். மெடிக்கல் உதவி வேணாலும் அது பண்ணிக்கிறோம். உணவு சம்பந்தம் எதுனாலும் எந்த ஒரு உதவினாலும் அரசு சார்ந்த உதவினாலும் நீங்கள் வரலாம். அது இருக்கு அங்கங்கே ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு இருக்கா அவங்கவுமாக நாங்கள் இது பண்ணி தந்துடுறோம். அது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாரும் இறைவன் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. இன்னும் மேலும் நிறையா பேருக்கு உதவி செய்யறதுக்கு இந்த ஒரு இறைவன் அந்த வளர்த்த கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன். இறுதியாக வந்து ட்ரீஸ் ஃபவுண்டேஷனுடைய மருத்துவ சேவை எனக்கு ஒரு அவமான ஒரு சில வார்த்தையை பேசுகிறேன். எந்த ஒரு ட்ரீஸ் ஃபவுண்டேஷன்லேயே வந்து இப்போ சேர்ந்து பேசுனதில்லை. இல்லையா கூட எனக்கு ஒரு 7 வருடங்களாக தெரியும் ரியாஸை வந்து 7 வருடங்களாக அவரோட சேவையெல்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 2-3 லேப் வச்சு பண்ணியிருக்கேன். என்னாலேயே சரியாக நிர்வாகம் பண்ண முடியல. நான் இந்த இடத்துல ஒரு கிளையை ஓப்பன் பண்ணுறேன், அந்த இடத்துல ஒரு கிளையை என்னன்னா மனுஷன் நம்மளால் ஒன்றை பார்க்க முடியல 7-8 தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆச்சரியம் மாதிரி நானே யோசிச்சிருக்கேன். ஆனால் வந்து அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா எந்த ஒரு சேவையுமே இவங்க கூட 7 வருடங்கள் நான் பார்த்ததுன்னா ஒரு பசியில் உத்தமா பாடையில் நிறையா இடத்துக்கு பண்ணேன். அவர் சகல் சாப்பாடு அவர் கூட நான் சேர்ந்து பண்ணியிருக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு பிடிச்ச இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா அவர் வந்து தனி மரமாக வளரல, கூட சேர்த்து கிளைகளையும் உருவாக்கிக்கிட்டார். அந்த மாதிரி கிளைகளை எங்களை சேர்த்துக்கிட்டாரு. இவரும் பல கிளையை உருவாக்கிக்கிட்டார். கம்பத்தில் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காரு. எனக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் கூட கூட இருந்து நான் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக மனநிறைவாக இருக்குது. நிறையா ஒரு மருத்துவ சேவையில நான் கூட நிறையா பண்ணியிருக்கேன். இவர் கூட கேட்கும்போது ஒரு ஃப்ரீ கேம்ப் நிறையா போட்டு கொடுத்துருக்கேன். இவர் வந்து ஒரு பசியில் மொத்தமாக படையத்துக்கு அவங்களுக்கு ஹெல்ப் எதுவும் கேட்டாலும் ஆனது பண்ணி கொடுத்துருக்கேன். அன்றைக்கு நைட்டு ஒரு நிம்மதியாக தூங்கியிருக்கேன். ஏதோ 10 பேர் என்னால் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு உங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுக்குறத நிகழ்ச்சி அதுக்கு இறுதியாக உங்களுடைய சான்றிதழ் வழங்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்களும் பேர் வாசிப்போம், அதை வாங்கிக்கணும். சரிங்களா? சான்றிதழ் மேடம் அவர்கள் வழங்குவார்கள். பேசிக் அண்ட் பெண்டிங் டெய்லரிங் 3 மாத பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு சான்றிதழ் வழங்குவோம். ஜமீமாக ஜோதி அவர்களும் 3 மாத பயிற்சி கொடுத்ததற்கான சான்றிதழை கவிதா மேடம் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அடுத்து சரண்யா, சஹீனா, வைஷ்ணவி விஜயசாரி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கவிதா மேடம் சிறப்பு அவங்களுக்கு நன்றி. பல வேலை கொடுத்த அண்ணன் முருகேசனுமே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பான முறையில் வந்து முன்னிலை வைத்திருக்க அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தங்கராசனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ட்ரஸ்டுடைய பொருளாளர் சீதாராமன் ஐயா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரஹ்மான் மருத்துவ சேவை பணிச்சர் அவருக்கும் வந்து நினைக்கிறேன். ட்ரீஸ் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் இறுதியாக வருகிறது உள்ளே வந்திருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் தெரிவித்து அவரையும் வருகிறேன் வரவேற்கிறேன். இவர் தான் ட்ரீஸ் ஃபவுண்டேஷனுடைய தலைவராக 3 வருஷமாக செயல்பட்டு இருக்காரு. மருத்துவ காப்பீடுல இருந்து பணியாற்றிட்டு இருக்காரு. எத்தனையோ பேருக்கு மருத்துவ காப்பீடு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. மருத்துவ காப்பீடு ரொம்ப முக்கியம். அட்டை